Vanakkam. In recent times, I have come across two books, not one, two books. One is called Think Like a Rocket Scientist. The other is an astronaut's guide to life on Earth. ரெண்டுமே ராக்கெட்டில் போகிற அல்லது ராக்கெட்டை டிசைன் பண்ணுற பெரிய சயின்டிஸ்ட்ஸ் எழுதின புஸ்தகம். ஆனால் ரெண்டுமே அதை பற்றி இல்லை. அதை செய்யும் பொழுது வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படின்னு கற்றுண்டு அந்த அட்வைஸை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. I haven't finished reading both these books, but while reading them and while also doing other research, இந்த பறத்தலுக்கும் வாழ்வதற்கும் சில காரிலேஷன்ஸ் எனக்கு கண்ணில் பட்டது. அதுதான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். திஸ் வாஸ் இன் 1903. கிட்டி ஹாக் அப்படிங்கிற இடத்துல வில்பர் ரைட் அண்ட் ஆர்வெல் ரைட் நிச்சயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஐ டென்ட் நோ அன்டில் ரீசெண்ட்லி இவங்க அந்த 200 அடியோ என்னமோ பறந்தாங்களாம் முதல்ல. நிறைய ஃபெயில்டு அட்டம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த 200 அடி பறந்துட்டு அப்படியே கிராஷ் ஆகிடுச்சு திரும்பி. டுடே திஸ் B-236 பிளேன் அதோட விங் டிப் டு விங் டிப் இருக்கே, விங் ஸ்பேன், த விங் ஸ்பேன் இஸ் லாங்கர் தேன் த ஃபர்ஸ்ட் எவர் பவர்ட் ஃப்ளைட். எவ்வளோ ஒரு முன்னேற்றம் பாருங்கள். இன் அ மேட்டர் ஆஃப் 100 years how much man has come forward. So in the original propeller driven plane வேகமாக ஃபேன் சுற்றும். அந்த ஃபேன் சுற்றுறதுனால வண்டி முன்னால் நகரும். அந்த வண்டி முன்னால் நகர்றதுனால ஒரு லிஃப்ட் ஃபார்ம் ஆகும். அந்த லிஃப்ட்லேயே எப்படியே ஒப்பேற்றிக்கிட்டு பிளேன் போய் சேர்ந்துடும். That was the original proposal. Fast, so fast that it generates lift and keeps going. முதல்ல கிட்டி ஹாக்கில் சோலோ பறந்தோம். அப்புறம் ப்ரொப்பலர் ட்ரிவன் பிளேன்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் சாமான் எடுத்துக்கிறேன், மக்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு things expanded. Then came the turboprop. The turboprop is a modern addition on the engine where இந்த ப்ரொப்பல்லர் வேகமாக சுற்றி காற்றை உள்ளிழுக்கும். அந்த காற்றை உள்ளே இழுத்து உள்ளே இருக்கிற ஃபியூவலோட கலந்து வேகமாக அது வெளியேற்றும். அந்த வெளியேற்றுவதனால் வேகமாக பறக்கும். ஸோ நீ கொண்ட கொஞ்சம் சாமான், வர்ற வழியில் வாங்கிக்கிற கொஞ்சம் சாமான், ரெண்டையும் கலந்து நீ வேகமாக போகிற. In life, stuff that you brought, stuff that you see along the way, smart combination, you exhaust and you move forward. Then came the jet engine. There is no propeller here, but the jet engine is so powerful. It starts with a very powerful exhaust. It's getting some speed, and in that speed, it is eating a lot of air. It takes that air, combines it with the fuel, at the right time ignites it, pushes it even more, and moves forward. There is no propeller here. It creates a very powerful exhaust, moves forward, moves so fast forward that it takes in air, mixes it, exhausts. Smart reboot concept. இல்லையா? ப்ரொப்பல்லர் இல்லாமல் கிளம்பும்போது போகிற வழியில் இருக்கிறத வச்சு இது நடக்குது. தி ப்ரொப்பல்லர் நீட்ஸ் லோ ஆல்டிடியூட். ஏன்னா அப்போ தான் அந்த காற்றுல அப்படியே பல்லு சக்கரம் மாட்டுற மாதிரி மாட்டும். காற்று ரேராக இருக்கிற அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு போனால் ப்ரொப்பல்லர் ட்ரிவன் பிளேன்ஸ் போக முடியாது. ஜெட் பிளேன்ஸுக்கு ஹை ஆல்டிடியூட் தான் வேணும். ஏன்னா கீழ் ஆல்டிடியூட்லலாம் ரொம்ப ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்.
In high altitudes, it will have very little resistance and it can go very fast. Think about it from the perspective of life. வாழ்க்கையில் சில வேலைகள் பண்ணுறவங்க, they like staying there and because they need that environment. For others who perform very well, who are high flyers, அங்கேருந்து தான் வருது போல இருக்கு இந்த வார்த்தை, they perform better at a challenging, rare environment. இதை தாண்டி போலையா மனுஷன்? இதை தாண்டி அடுத்தது என்ன பண்ணோம்? This is the Saturn V rocket. The Saturn V rocket took man to the moon. எவ்வளோ பெரிய ராக்கெட் பாருங்க. ஃபியூவல், ஆக்சிஜன், ஸ்டேஜஸ் எவ்வளோ பெருசு. லிக்விட் ஆக்சிஜன், கடைசியில் லூனார் மாடியூல், கடைசியில் சர்வீஸ் மாடியூல், கடைசியில் அப்போலோன்னு ஒரு சின்ன பீஸ். அங்கே ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான் பாருங்க. 110 மீட்டர் ராக்கெட்டில் 3.5 மீட்டர் தான் ஆள் இருக்கிற ரூம், பாக்கி எல்லாம் ஃபியூவல். By the time the rocket started from Earth, it was 110 meters tall. By the time it reached moon and returned back to Earth, it was 3 meters tall. இதை பற்றி யோசிக்கும்போது that's what I thought. Over time you realize all that you had with you were there for getting you where you are now. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதெல்லாம் இணைக்கப்பட்டன. அது எனக்கு வேணும் நீ கையில் வச்சுட்டு இருக்க போறேன்னா உனக்கு வெயிட் தான் ஏறும், டெட் வெயிட் தான் ஏறும், லக்கேஜ் தான் ஏறும். யூ ஆர் நாட் கோயிங் டு பி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தட். வாட் காட் யூ ஹியர் isn't going to get you there. And they went into space. ஸ்பேஸில் காற்றே கிடையாது. So they packed air, they packed fuel, they packed everything and they worked on, I will create my own exhaust. எனக்கு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டே போவேன், நான் அவ்வளோ லைட் ஆகிடுவேன். அந்த சின்ன பீஸ் மேலே தெரியுதே, அந்த பீஸ் மட்டும் போய் மூணு சுற்றிட்டு வரும். The clincher, the final deal, my favorite is this. It's called the gravitational slingshot. Gravitational slingshotங்கிறது என்னென்னா, ரொம்ப தூரம் எங்கேயோ போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நம்ம ராக்கெட் அனுப்பணும்னா அவ்வளோ பெரிய ராக்கெட்டை இடத்துலேருந்து வெளியே அனுப்ப முடியாது. அவ்வளோ ஃபியூவல் வச்சு போகிற வழியில் எங்கேயாவது ஃபியூவல் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? பெட்ரோல் ஸ்டேஷனாக இருக்குது மூனில், மார்ஸில் இல்லை. ஸோ ஹவு டு வி along the way speed up the rocket, change the direction of the spacecraft? அப்படின்னா gravitational slingshot அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த விஷுவலை பாருங்கள். ஒரு பர்டிகுலர் நேரத்தில், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில், ஒரு பர்டிகுலர் ஹெவி ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போகணுன்னா கொஞ்சம் முன்னாடி போனேன்னா உள்ளே இழுத்துக்கிட்டுரும், கொஞ்சம் லேட்டாக போனேன்னா ஒன்றுமே எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். பட் when you time yourself, that's what will happen. It will slingshot you. It will give you the right push. ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, அது மேலே ஒரு பாலை போட்டிங்கன்னா அந்த பால் ட்ரெயின் மேலே பட்டு நம்ம பின்னாடி வரும். ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு, அது மேலே பால் போட்டிங்கன்னா டபுள் வேகத்தில் எதிரொலிச்சு போகும்ல, அதே எஃபெக்ட் தான் இது. This is called the gravitational slingshot. What I draw from this as an inference for life is timing yourself, approaching at the right direction, with the right attitude towards a potential killer. சரியாக பண்ணலைன்னா உங்களை உள்ளே இழுத்துட்டுரும் அது. ஸோ உங்களுக்கு what doesn't kill you makes you stronger-னு சொன்னாரே ஜோக்கர், அது மாதிரி exactly that. You approach it with the right time, the right attitude, the right direction and the right intent. It will make you faster and send you towards your next destination. So I have only one question for you. How do you fly? நீங்கள் என்ன தனியாக பறக்கிற கிளைடரா? நீயும் வாடான்னு கூட பேசஞ்சர்ஸ் சேர்த்துப்பீங்களா?
ஃபியூவலையும் ஏரையும் கலந்து ஓட்டுற ஆளா நீங்கள்? ரெண்டுமே பேக் பண்ணிட்டு போயிடலான்னு யோசிக்கிற ஆளா ராக்கெட் மாதிரி? அல்லது போகிற வழியில் வர்ற அப்டக்கிள்ஸை ரீயூஸ் பண்ணி ரீபர்பஸ் பண்ணி அதையே உங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணுறவரா? நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன்.